இன்னைக்கு வீடியோல ரொம்பவே சுலபமான ஈஸியான காய்கறி எதுவுமே இல்லை நான் பிரியாணி மாதிரி ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து நெய் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். எடுத்துக்கோங்க. இதில் நெய் உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயும் ஊற்றிக்கோங்க, நெய்யும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் வந்து என்னென்னலாம் வந்து கரம் மசாலா வந்து என்ன பட்டை கிராம்பு எல்லாம் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கோங்க, வதக்குங்க நல்லா. இதுக்கு வந்து நிறைய பெரிய வெங்காயம் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் ஒரு நிறைய பெரிய வெங்காயம்னா ரொம்ப நிறையா இல்லை, ஒரு 2-3 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நறுக்கிக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டு அதை சட்டியில் போட்டு நல்லா இந்த நெய்யும் எண்ணெயும் ஊற்றிருக்கோம். இதில் வந்து நல்லா வதக்குங்க. இதில் வந்து பச்சை வாடை போய் அந்த பொன்னிறம் மாதிரி ரொம்பவும் சேர்க்கலாமல் இந்த மாதிரி பொன்னிறமாக வருது இல்லையா, இந்த வதக்குறதுல தான் இந்த சமையலோட டேஸ்ட்டே இருக்குது. நீங்கள் எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு அடுத்து நம்ம போட போகிறோம். வீட்டிலே தயாரிச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுந்து வந்து இதுக்கப்புறம் பார்க்குறப்ப கலர் இருக்குல்ல, தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. அப்போ வந்து பார்க்குறப்ப தண்ணியெல்லாம் அந்த தக்காளி நல்லா விடும். அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வதங்கின வருது பாருங்கள், எண்ணெய் வெளியில் வருது பாருங்கள், நெய்யும் எண்ணெயும் அப்படி வெளியில் வருது இல்லையா. இந்த பதத்தில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன காரம் உங்களுக்கு மசாலாலாம் என்னென்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ, பச்சை மிளகா பிடிக்கிறவங்க பச்சை மிளகா போட்டு, காரம் நம்ம வீட்டில் மிளகாய் மல்லி எப்போதுமே மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து போடணும். இதில் முக்கியம் வந்து நல்லா வதக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது நல்லா வதக்கிட்டு அந்த கார மசாலா எல்லாமே அதில் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், சோம்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு இப்போ போட்டு நம்ம வதக்க போகிறோம். நல்லா வதக்குங்க. இந்த வதக்கிட்டு எல்லாமே பச்சை வாடை போகணும், இதை வதக்கணும். இதுதான் நான் சொன்னேன். எவ்வளோ வெங்காயம் போட்டால் நான் பாருங்கள், இதில் கொஞ்சமாக இருக்க மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அது சுண்டி அந்த போட சாதத்தில் வந்து வெங்காயமும் தக்காளியும் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா சேர்ந்து வரும். அப்போ வந்து ரொம்பவே சுவை தரும். இந்த வந்து நெய்யோடையும் எண்ணெயோடும் சேர்றப்ப இன்னும் வந்து பாருங்கள், எண்ணெயெல்லாம் வெளியில் வெந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே கார மசாலாலாம் போடுங்க. இது வந்து காய்கறிகள் எதுவுமே இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து ஸ்கூலுக்கும் நீங்கள் வந்து டிஃபன் கட்டி கொடுக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கமே செய்யலாம், ஆஃபீஸில் எப்போவுமே வாழ்க்கையில் என்றைக்கா இருந்தாலும் ரொம்ப சுலபமாகவும் பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்பவே முக்கியமான எல்லாமே இதில் போடுவோம். காய்கறிகளை சேர்க்க மாட்டோம், சிக்கன் மட்டன்லாம் இல்லாமல் இருந்தாலும் ரொம்பவே சுவையாக இருக்கும். இதில் வந்து தேவையான அளவு அதில் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு இதெல்லாம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம் என்னென்னா, எப்போதுமே பாஸ்மதி அரிசியாக இருக்கட்டும் இல்லை வந்து சீரக சம்பா வந்தாலும் இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. அதை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டிங்கன்னா, ஊற வச்சுட்டு அதை வந்து இப்போ மிளகு நான் போடுறேன், ஊற வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு நெய்யை போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஒட்டாமல் வரும், அந்த உதிரியாக வரும். இப்போ நான் சோம்பு எல்லாமே போட்டேன், சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாமே போட்டிருந்தேன், உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நான் வந்து இப்போ வதக்குறேன். வதக்க தான் சுவையாக இருக்கும்னு சொல்லி நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம சைடில் ஒரு பக்கம் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு தண்ணியெல்லாம் வெளில பாருங்கள், எல்லாமே நெய் இதை வந்து இப்போ தான் தண்ணியே ஊற்றுறோம். நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை. இப்போ வந்து அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் வந்து ஒரு சட்டியில் வந்து நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் தான் போடுறேன், அதை போடுங்க. இது வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த அரிசியை நீங்கள் இதில் போட்டுட்டு ஒட்டாமல் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சாதத்தை வந்து குலையவும் விடாது, ஒட்டவும் வந்து தனித்தனியாக வந்து நமக்கு உதிரியாக வந்து சாதம் வரும். அதற்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். இது வந்து நீங்கள் எப்போதுமே செய்கிறப்ப பிரியாணி செய்கிறப்ப இந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றிருக்கோன்னா 1க்கு 1.5 அளவு தண்ணி, அதாவது பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால நீங்கள் பழைய அரிசியில் இருக்கிறதுனால தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஆனால் வந்து எப்போதுமே தேங்காய் பால் வந்து கணக்கில் வராது, அது வந்து சுவைக்காக தான் வரும் இல்லையா. அது தேங்காய் பாலும் ஊற்றிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு தண்ணியோட அளவை குறைச்சிடாதீங்க. இப்போ வந்து 4 தேங்காய் பால் எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ சுவை ரொம்பவே எல்லாமே இருக்கும். இப்போ வந்து லைட்டாக பொறியாக வந்த நேரத்தில் வந்து ரொம்ப கொதிக்க விடாமல் நம்ம வதக்கி வச்சுருந்த நெய்யில் வறுத்துருந்த அந்த அரிசியை பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் ரொம்பவே சுவையான நமக்கு வந்து இதில் வந்து நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து மல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுலபமான டேஸ்டியான ஒரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரத்தில் 20 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.